சிவன் சேவடி போற்றி. நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம். இன்று தொல்காப்பியர் ஆண்டு 2735, திருவள்ளுவர் ஆண்டு 2055, மெய்கண்டார் ஆண்டு 801, புரட்டாசி திங்கள் 12ஆம் நாள், பொது ஆண்டு 2024, செப்டம்பர் 28, சனிக்கிழமை, 11ஆம் தேய்பிறை, இரவு 7 மணி வரை, ஆயில்யம் நாள் முழுவதும். அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த உலக பொதுமறையாகிய திருக்குறளிலே இருந்து 872வது திருக்குறள். வில்லேருழவர் வகை கொடினும் கொல்லற்க சொல்லேருழவர் வகை. புரட்டாசி திங்கள் மகளு வடிவ கன்னி வீடு, 2ஆம் திருமுறை. ஏறு பேணியது ஏறி இளமதக் களிற்றினை ஏற்றி வேறு செய்து அதனுரிவை வெண்புழால் கலக்க மெய் போர்த்த ஊருதேனவன் உம்பற்கு ஒருவன் நல்லொடிகுள் ஒன் சுடராம் ஆறு சேர்தரு சென்னி அடிகளுக்கிடம் அரசிலியே. சனிக்கிழமை, திருநள்ளாறு, 1ஆம் திருமுறை. தோடுடைய காதுடையன் தோடுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பின்னுமோர் வாளுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே. சோமாசிமார நாயனார், மாரணேர் நம்பி, சிவஞான முனிவர், விபுலானந்த அடிகள், புகழ்துணை நாயனார், அதிபத்த நாயனார், பழனி பட்டணம் சுவாமிகள், வாரியார் சுவாமிகள், அகத்தியர், சிறவை சன்னிதானங்கள், படைய சித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம், திருநாரையூர், திருவேட்டக்குடி, திருப்புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயில்யம் விண்மீன் 7ஆம் திருமுறை. பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையரல்லர் வெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பு ஒளிமட நெஞ்சமே. மதியம் சேசடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செம்பகம் புதிய பூ மலர்ந்து எல்லினாரும் புறம்பயம் தொழ பொதுமே. சிவஞான போதம். செம்மலனுந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமரி மாடரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம். தோத்திரம் 32. செய்யாயரியான் தொழும் வெள்ளினம் சேவையூர் போய் வையார் மொழு போய் திரு உள்ளம் இவ்வஞ்சனேனும் ஐயா விழிவை புறநீர் பெரிது அன்பினோடு கையாள் தொழுது ஏத்தி நின்குத்தினை காணுமாறே. கைலை குருமணியின் சாந்தலிங்கர் 10தாதி. வேண்டின் உண்டாகத் துறக்க என்ற விதியினைத் தரும் குரல் நெறியில் இண்டிய அருள் சேர் நூல் படைத்திட்ட எங்குரு சாந்தலிங்கோன் துன்றிடும் புலன்கள் ஒரிவழிச் சென்று புன்மை சேர் செயல் புரிந்திடாதே ஆண்டிட வேண்டும் அருந்தவத்தோர்க்கு அரண் எனத் திகழ் பெருமானே என ஓதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம்.